5, 14, 23 பிறந்தவர்களின் பலாபலன்கள். உடல் அமைப்பு. சாதாரண உயரமுள்ளவர்கள். சிலர் சற்று குள்ளமாகவும் காணப்படுகிறார்கள். பிரகாசமுள்ள கண் பார்வை உண்டு. உடலில் உறுப்புகள் ஆரோக்கியமாக செயல்படும். சாதாரணமாக இவர்கள் டாக்டரிடம் செல்வதில்லை. ஆனால் செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அது நரம்பு தளர்ச்சி, பாசிச வாயு முதலியவற்றிற்காகவே என்று சொல்லலாம். மன அமைப்பு. தொட்டில் முதல் கடைசி வரை வேலை செய்யும் மூளை கொண்டவர்கள். எதையும் தீவிரமாக ஆராய்ந்து பார்த்தே முடிவு எடுப்பர். எவரையும் தம் வாதங்களினால் மயக்கி விடுவார்கள். நாசுக்காக பேசி நல்ல லாபம் அடைய திட்டம் வகுப்பார்கள். பெரிய எழுத்தாளர்கள். மேடை பிரசங்கம் செய்ய வலிமை கொண்டவர்கள். தீர்க்கதரிசிகள் என்ற பெயரும் கிட்டும். மாறுதல் என்றால் மிகவும் பிடித்தமானது. நடை, உடை, உடுத்தும் விதம், பேச்சு, சிநேகம், குடியிருக்கும் வீடு, தொழில், இந்த மாதிரி பல விஷயங்களிலும் மாறிக்கொண்டே போகும் குணம் நன்கு தெரியும். எவ்வளவு தோல்வி கண்டாலும் சில மணியில் மேற்கொண்டு நடக்க வேண்டியதை திட்டமிடுவர். ஒருவர் உதவ மறுத்துவிட்டால் அடுத்தவரிடம் அந்த உதவியை பெற்றுவிடும் சாமர்த்தியசாலிகள். நன்கு சம்பாதித்து தெய்வீக காரியங்களில் செலவழிப்பார்கள். இவர்களுடைய மனதில் சதா ஏதாவது புதிய எண்ணம் உருவாகும். அற்புதமான புத்திமதிகளை மற்றவர்களுக்கு அளிப்பார்கள். அவசரப்பட்டு காதல் திருமணம் என்பதில் சிக்குண்டு பின் அவதிப்படுவதும் உண்டு. சலனமான புத்தி அமைப்பால் இவர்கள் தாம்பத்தியத்தில் வாழ்க்கையை ரசிக்க முடியாமல் தவிப்பார். பெரும்பாலானவர்களுக்கு மக்கள் செல்வம் கிடைப்பதில்லை. அப்படி காணப்பட்டால் 1 அல்லது 2 மற்றவர் என் பலமாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. அதிர்ஷ்ட பெயர் அமைக்க. 5, 14, 23 ஆகிய தேதிகளில் பிறந்த 5ஆம் எண்காரர்களும் தங்கள் பெயரை 5 என்னும் எண்ணின் வரிசையிலேயே அமைப்பது மிக்க நல்லதாகும். பொதுவாக 5ஆம் எண்காரர்கள் மற்ற எண்காரர்களை விட 4, 8ஆம் எண்கள் உட்பட எல்லோரிடமும் சுமூகமாக உறவு கொண்டிருப்பதால் தங்கள் பெயர் எந்த எண்ணில் இருந்தாலும் அதிர்ஷ்டம் என எண்ணுகிறார்கள். 4, 8 என்னும் எண்களை தவிர 1, 2, 3, 5, 6, 7, 9 ஆகிய எண்களுள் ஒன்றில் தங்கள் பெயர் இருந்தாலும் அவர்கள் தங்கள் பெயரை பிறந்த எண்ணுக்கு வரும்படியாக அமைத்துக் கொள்வதில்லை. என்ன காரணம்? 5ஆம் எண்காரர்களுக்கு எந்த எண்ணில் பெயர் இருந்தாலும் வாழ்க்கை நலமாகத்தான் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் அனுபவத்தில் 5ஆம் எண்காரர்கள் தங்கள் பெயரை 5 என்ற எண் வரும்படியாகவே அமைத்துக் கொள்வது சிறப்பு. அதிர்ஷ்ட தேதிகள். 5 எண்ணில் பிறந்தவர்கள் தங்கள் சொந்த எண் அமையும் தேதியிலேயே சில முக்கிய காரியங்களை கவனிக்கலாம். நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும். 5, 14, 23 தேதிகள் இவர்களுக்கு அதையடுத்து 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளாகும். அதிர்ஷ்ட மாதம். 5ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் மே 21 முதல் ஜூன் 20 வரை உள்ள நாட்கள் மிக்க நற்பலனை அளிக்கும். இந்த நாட்களில் இவர்கள் திருமணம், புதிய தொழில், வீடு கட்டுதல் போன்றவற்றை ஆரம்பிப்பது நல்லது. நண்பர்களை தேர்ந்தெடுக்க. 5ஆம் எண்ணுக்கு ஒரு சிறப்பு என்னவென்றால் எல்லா எண்காரர்களுமே நண்பர்கள் என்பதுதான். மகிழ்ச்சியான மனோபாவம் கொண்ட 5ஆம் எண்காரர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு முக்கிய ஆலோசகராக 6ஆம் எண்காரர்களை தேர்ந்தெடுத்தால் மிக நல்லது. தக்க சமயத்தில் உதவும் அமைப்பு உண்டாகும். வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது இவர்கள் தங்கள் பிறந்த 5ஆம் எண்ணையை தைரியமாக தேர்ந்தெடுக்கலாம். 5, 14, 23 தேதிகளில் விண்ணப்பம் அனுப்புதல், இன்டர்வியூக்கு செல்லுதல் போன்ற காரியங்களை செய்யலாம். அப்படி முடியாதவர்கள் 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளை தேர்ந்தெடுக்கலாம். அதிர்ஷ்ட நிறுவன பெயர் அமைக்க. 5இல் பிறந்த எண்காரர்கள் துணிந்து தங்கள் பிறந்த 5ஆம் எண்ணிலேயே நிறுவனத்தின் பெயரை வைத்துக் கொள்ளலாம். 23, 32, 41, 50 ஆகிய எண்களில் தங்கள் நிறுவன பெயரை வைத்துக் கொள்வது நலமாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம். 5க்கு உரிய நிறம் பச்சை. அது
இவர்களின் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் நிறமாகும். இவர்கள் அந்த நிற ஆடையை அணிந்து கொண்டு முக்கியமான காரியங்களுக்கு பெரிய மனிதர்களை சந்திக்க அணிந்து சென்றால் சென்ற காரியம் வெற்றி அடையும். மேலும் வியாபார நிறுவனங்களுக்கு பெயர் எழுதும் போது பச்சை வண்ணத்தில் வண்ணம் பூச வேண்டும். இது முடியாத பட்சத்தில் வெண்மை நிறத்தை உபயோகிக்கலாம். வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய தேதிகள் கூடுமானவரை இவர்கள் ஒன்றிலேயே வியாபாரம் ஆரம்பிப்பது அல்லது நிறுவனத்தை திறப்பது நல்லது. 1, 10, 19, 28 ஆகிய தேதிகள் கூடுதல் சிறப்பை தரும். மனைவியை தேர்ந்தெடுக்க பிறந்த எண் 5 உடையவர்கள் 5, 2, 3 ஆகிய எண்களில் பிறந்த ஒருவரை தேர்ந்தெடுத்தால் இவர்கள் மன வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். 1, 9 ஆகிய எண்காரர்களையும் 2ஆம் பட்சமாக தேர்ந்தெடுக்கலாம். அதிர்ஷ்டக்கல் மரகதம் இவர்களுக்கு மிக்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வெள்ளியால் துவாரம் வைத்து விரலில் மரகதக்கல் படும்படி அணிந்தால் வெற்றி நிச்சயம். வசதி உள்ளவர்கள் வைரம் அணியலாம், நல்ல சிறப்பு உண்டாகும். அதிர்ஷ்ட தெய்வம் இவர்களின் அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். மதுரையில் உள்ள கள்ளழகரை வழிபட்டு வந்தால் சகல காரியமும் சித்தி அடையும்.